ஹாய் ஹலோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் முருகன் துணை சபரித்தாரல் முருகன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாமாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கோம்? ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரியாக பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து எங்களோட ஃப்ரெண்டு. சரியாக மாமாவை தூக்கி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கான். காலை நீட்டி வச்சுட்டு ஹாயாக உட்காந்துருக்காங்க. இப்போ தான் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். சரியாக உள்ளே வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்குள்ளே மாமாவுக்கு தண்ணி தாகலாம் எடுத்துருச்சா, ஸோ தண்ணியெலாம் கொடுத்துட்டு உக்காந்துருக்கோம். அப்புறம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபிசியோ பண்ண சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல, கால் மடக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 எக்ஸசைஸ் இருக்கும், அதை வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேயே வந்து டாக்டர் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸாக சொன்னாங்க. சொல்லியும் மாமாவை பண்ண சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸசைஸ் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சிட்டாரு. நீங்கள் கவனமாக வண்டி ஓட்டுங்க. கவனமாக வண்டி ஓட்டிட்டு உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு அடி பட்டுச்சுன்னா அது எவ்வளோ நாள் அதோட வலிகள் இருக்குங்கிறத நாங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எந்த தவறும் பண்ணாமல் வண்டியில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. ஏன்னா இதுவே இந்த ப்ராசஸே எங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி 25 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இதுக்கு பிறகும் இன்னும் அவருக்கு 1 மாதம் இதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பிறகு தான் அவரால் காலே மடக்க முடியும்னு சொன்னாங்க. அவருக்கு ரெக்கவர் ஆகணும்னு நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கோங்க. நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.